Okay. A sentence means what is that? A sentence is nothing but because a group of words and contains a meaningful give a meaning that is called a sentence. A group of words gives a complete meaning. It is called sentence. Okay. The sentence is nothing but a group of words give complete meaning. It is called. Before that, what is a word? Word is nothing but it is a group of letters and connect a meaningful, give a correct meaning that is called a word. ஓகேவா? அந்த வேர்டே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா A group of words give complete meaning. It is called a sentence. And then what is a word? What is a word means a group of letters gives a complete meaning for that is called a word, and a group of words give a complete meaning that is called a sentence. Okay, the sentence normal sentence consists of 5 kinds of elements. What is that 5 kinds of elements? And they are in the act with their emotions and their conditions of that. Okay, so in the sentence pattern அப்படினு பாக்கும்போது it is used in the word praise or in a complete praise. Okay, அது மேபி பிரேஸா கூட இருக்கலாம். ஆனா அது வந்து என்ன கொடுக்கணும் அப்படினா complete meaning கொடுக்கணும். the sentence அப்படின்றது வந்துட்டு group of words மட்டும் இருக்குதா தேவையில்லை. அதுவே அந்த sentence அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினா praise ஆர்டரா கூட இருக்கலாம். அந்த praise வந்து ஆர்டர் வைஸா இருந்து அந்த சென்டென்ஸ்ல give a complete meaning அப்படினா அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ் அப்படினு சொல்றது. ஓகேவா? இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 5 kinds of elements வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். What are the 5 kinds of elements in the sentence? 5 kinds of elements. The sentence la use பண்ணக்கூடிய 5 kinds of elements அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அந்த 5 kinds of elements அப்படின்றது என்ன அப்படினா the first one is subject. The first one அப்படின்றது subject, and then second one verb, and then third verb object, fourth one complement, fifth one adjunct, ஓகேவா? இந்த 5 kinds of elements இந்த சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். a group of words வந்து complete meaning கொடுத்தால் அதுதான் சென்டென்ஸ். அந்த group of words எங்கிருந்து வருது அப்படின்னா a group of letters give a complete meaning that is called a word. a group of letters சில எழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துச்சு, ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வார்த்தை, அதாவது that is word அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்டை group of wordsஓ அல்லது group of phraseஓ கலந்து நமக்கு ஒரு complete sense, complete meaning நமக்கு கொடுத்தால் அதுதான் நமக்கு என்னது சென்டென்ஸ் அப்படின்றது. அந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதோடைய இயல்பான நிலைகளை வச்சு நம்ம வந்து 5 kind of elements அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் தட் 5 kinds of elements அப்படின்னா the subject, verb, object, complement, and then adjunct. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் எதுக்கு யூஸ் ஆகுது? இதுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இதோட டைட்டில் நம்ம என்னென்னு படிக்க போகிறோம்ப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற சென்டென்ஸ் பேட்டர்ன் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? வாட் ஆர் த யூசஸ் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் விச் த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஆக்டிவ் டு பாசிவ். வி கேன் கன்வெர்ட் இட் ஆர் நாட். அதாவது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இன் தமிழ் வி ஹாவ் டு சே செய்வினை செய்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்றது நம்மளுடைய ஃபேமஸ் கோட் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட் டேஸ் இல்லையா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கூட நம்ம தமிழில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றத்துக்கு அது வந்து ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்மளால் மாற்ற முடியும் இல்லையா? அந்த செய்வினையிலேருந்து செய்பாட்டு வினை, தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் வி ஹாவ் டு கன்வெர்ட். த சென்டென்ஸ் மஸ்ட் ஷுட் பி ஹாவ் என்னது ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் we have to convert it, otherwise we can't convert from active to passive or passive to active அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது we have must clear about that. இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் நீங்கள் என்ன இருக்கணும், ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ
இந்த 5 kinds of elements என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் அட்ஜென்ட். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் த சப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ, த சென்டென்ஸ் டாக் அபவுட் ஹூம், அந்த யாரை பற்றி, மேபி தட் இஸ் அ பர்சன் ஆர் அ திங், தட் இஸ் அ பிளேஸ், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த சென்டென்ஸில் பேசக்கூடிய நவுன் என்னவோ, அந்தளுடைய ஹீரோ அங்கே யாரோ அவங்க தான் என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது. மேபி அது பிளேஸாகவும் இருக்கலாம், திங்ஸாகவும் இருக்கலாம், அல்லது பர்சனாகவும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பாதர் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா, நமக்கு பேசக்கூடிய ஆள் சப்ஜெக்ட் அப்படின்றது அவங்க என்ன இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய நவுன் வந்துட்டு மேபி அது ப்ராப்பர் நவுனாக இருக்கலாம், காமன் நவுனாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு மெட்டீரியல் நவுனாக இருக்கலாம், மேபி வாட் எவர் இட் இஸ். ஆனால் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ் வந்து யாரை பற்றின டாபிக் அங்கே போயிட்டுருக்கோ தட் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வாட் த சென்டென்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட். இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுது, the sentence speaks about what. இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் என்னது நமக்கு இங்கே சப்ஜெக்ட் அப்படின்றது. ஓகேவா, இந்த சப்ஜெக்ட் வந்து டினோட் பண்ணும் யார் அப்படின்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷனை டினோட் பண்ணும். சம்டைம்ஸ் டூயர் ஆஃப் த ஆக்ஷனாகவும் இருக்கலாம், அல்லது ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அந்த இடத்துல காட்டுவோம். அதுவே வந்து பாசிவ் வாய்ஸாக இருந்தால் அங்கே என்னது டூயர் ஆஃப் த ஆக்ஷனாக ஃபஸ்ட்டு வரும், ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் தான் வரும். அதனால் டூயரோ ரிசீவரோ அந்த சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுதோ அவங்க தான் அங்கே என்னது சப்ஜெக்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா கிளாரிஃபை ஆகுதா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரவி ஸ்பீக்ஸ் வெல். இப்போது யார் பேசினாங்க, ரவி வந்து நல்லா பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேசினதை சொல்கிறாங்களா, நல்லா பேசினதை சொல்கிறாங்களா, இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ரவி பற்றி பேசுகிறாங்களா? ரவி எப்படி பேசினாங்கிறத பற்றி தான் இதோட டாப்பிக்கு. அப்போது இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி ஓடிட்டுருக்கு, இந்த டாபிக் வந்து யாருது, ரவி இது. ஸோ இங்கே ரவி தான் சப்ஜெக்ட். ஓகேவா, ஹேமா ஸ்லீப்ஸ், ஹேமா தூங்குறா. ஓகேவா, தூங்குற செயலை பற்றி இங்கே பேச கிடையாது. ஹேமா என்ன பண்ணுறான்றது தான் பிரச்சனை. ஹேமா நிற்கிறாளா, பாடுறாளா, ஓடுறாளா, ஒடியாராளா, இதுதான் நம்மளுடைய டாபிக். அப்போ இங்கே யார் சப்ஜெக்ட், இந்த ஹேமா அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகேவா, இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர் ஆஃப் த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர் தான் வந்து என்னது காட்டனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரெஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த கோயம்புத்தூர் ஆஃப் த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது யார், கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூரை பற்றி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இது என்னது, இந்த கோயம்புத்தூர் அப்படின்றதான் இங்கே நமக்கு சப்ஜெக்டே ஒழிய, சரியா, மான்செஸ்டர் என்ன, தமிழ்நாடோட மான்செஸ்டர் என்னன்றதை நமக்கு மேட்டர் கிடையாது. நான் எதை இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறேன், கோயம்புத்தூரை தான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கோயம்புத்தூரை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். அப்போ அந்த கோயம்புத்தூர் தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகேவா, சப்ஜெக்ட் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மேபி டூயர் ஆஃப் த ஆக்ஷனாகவும் இருக்கலாம், அல்லது ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாகவும் இருக்கலாம். சரியா, அதனால் டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த டாப்பிக்கில், அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த சென்டென்ஸ் ஸ்பீக் அபவுட் வாட், அந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுது, என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு, அதுதான் அங்கே சப்ஜெக்ட். ஓகேவா, அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது இன்னொரு சின்ன க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், பிஃபோர் த வேர்ப் த நவுன் இஸ் கம், தட் நவுன் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட். பிஃபோர் த வேர்ப், அதாவது அந்த வேர்புக்கு முன்னாடி வரக்கூடிய நவுனை பற்றி தான் அங்கே என்ன பேசுவாங்க, கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் பேசுவாங்க. we have to take a clue that is a subject. ஓகேவா, இப்போது இங்கே வந்து வேர்ப் இருக்குது.
ரீட் அ நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டுருக்கு. முன்னாடி நம்ம வந்து இங்கே ராஜா போட்டுக்கலாமா? ராஜா ரெட் அ நியூஸ் பேப்பர். ரீடுன்னு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும் பொழுது வேர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? வேர்போட சேர்ந்து வரும். ஸோ இங்கே ரெட்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ தட் இஸ் அ பாஸ்டென்ஸில் இருக்குது. அப்போது ராஜா ரெட் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது ரெட் படிக்கிறான். இப்போ படிக்கிறது வந்து என்னது? செயல். ஆக்ஷன் அதாவது ஒரு ஆக்ஷனாக இருந்ததுன்னா அது வந்து என்ன நம்ம சொல்லுவோம்? அதை வேர்புன்னு சொல்லுவோம். அப்போது அந்த வேர்புக்கு பிஃபோர் த நவுன் என்ன இருக்கோ அந்த நவுனை நீ வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ராஜான்றது என்னது? ஒரு ப்ராப்பர் நவுன் தானே. இந்த ப்ராப்பர் நவுன் எதுக்கு முன்னாடி வந்திருக்கு? வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை நீ வந்து என்னவா வச்சுக்கலாம்? சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். இதுவும் உனக்கு ஒரு சின்ன க்ளூ தான். சரியா? எப்போவுமே சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆக்சுவல் மீனிங் என்னது? The sentence talk about whom, talk about what, that is called a subject. அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுது, எதை பற்றி பேசுதோ அதுதான் வந்து என்னது? சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. எனக்கு அப்படியெல்லாம் மீனிங் தெரில, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த வேர்புக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிஃபோர் த வேர்ப் வரக்கூடிய நவுன் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சப்ஜெக்டாக தான் இருக்கும். புரியுதுங்களா? பிஃபோர் த வேர்ப் த நவுன் கம்ஸ், தட் இஸ் கால்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ கிவ் few examples for that. He fell down. ஃபாலுடைய பாஸ்டன்ஸ் தானே ஃபெல்ட்டு. அப்போது இங்கே ஃபெல்ட்டுக்கு முன்னாடி நவுன் வரல மேம், ப்ரொனவுன் தான் வந்திருக்கு. நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில்? ப்ரொனவுன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சப்ஸ்டியூட் ஆஃப் நவுன். ஓகேவா? ப்ரொனவுன் அப்படின்றது நமக்கு என்னது? இட் இஸ் த சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ நவுன். த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன், செகண்ட் பர்சன் ப்ரொனவுன், தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் எல்லாமே உனக்கு சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ நவுன். ஓகேவா? அப்போது நவுனுக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க? இந்த ப்ரொனவுன் வந்திருக்கு. ஸோ ப்ரொனவுனை நீ அப்போ என்னவா எடுத்துக்கலாம்? சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். The substitution of a noun is called a pronoun. So you would consider as a subject in this sentence. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? மிஸ் நீங்கள் வேர்புக்கு முன்னாடி நவுன் வந்தால் தானே நீங்கள் சப்ஜெக்ட்னு எடுத்துக்க சொன்னீங்க. இங்கே வேர்புக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ப்ரொனவுன் வந்திருக்கு. ஹவு கேன் ஐ டேக் இட் இஸ் அ சப்ஜெக்ட்? நான் எப்படி வந்து இதை சப்ஜெக்டாக டேக் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னா இந்த நவுனுக்கு வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கிறது நமக்கு என்னது? ப்ரொனவுன். ப்ரொனவுனுக்கு நம்ம என்ன ஒரு இது படிச்சிருக்கோம்? ப்ரொனவுன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ நவுன். ஸோ இதோட சப்ஸ்டியூஷன்ன்றதுனால இதையும் நம்ம தாராளமாக என்னவா எடுத்துக்கலாம்? தட் இஸ் அ சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? வாக்கிங் அப்படின்றது ஒரு நல்ல உடற்பயிற்சி. ஓகேவா? வாக்கிங் அப்படின்றது என்னது? ஒரு நடக்கக்கூடிய செயல் வந்து என்னது? ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாக் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது என்ன? நமக்கு கண்டிப்பாக வேர்ப். ஆனால் இங்கே வாக்கிங் வந்திருக்கு. வாக்கிங் வந்து என்னது? ஆக்சுவலி பார்ட்டிசிபிள். என்ன பார்ட்டிசிபிள்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகுது? சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. எது நமக்கு குட் எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க? வாக்கிங்கை தான் குட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கு? வாக்கிங்கை பற்றி பேசுது. அப்போ வாக்கிங் தானே எங்கள் சப்ஜெக்ட்டு. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுதான் சப்ஜெக்ட்டு. த சென்டென்ஸ் டாக் அபவுட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்த வாக்கிங்கை பற்றி தான் பேசுது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் த வேர்ப். ஓகேவா? பிஃபோர் த வேர்ப் த நவுன் இஸ் கம்மிங், இட் இஸ் கால்டு. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லாம் வந்துருச்சு. இது அப்போது இது ஆக்ட் அஸ் நவுனாக இங்கே நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம இது என்னன்னு போட்டுக்கலாம்? சப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? எப்படி வந்தாலும் எழுத தெரியுதா இப்போது? ஸோ இந்த மாதிரி தான் அது மேபி சப்ஜெக்டாக இருக்கிறது நவுனாக தான் இருக்கணுன்றது. நவுன் ப்ரேஸாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எடிட்டர் இன் சீஃப் கேவ் த அசைன்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அப்போது எடிட்டர் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த எடிட்டர் இன் சீஃப் ஃபுல்லாகவே அந்த எடிட்டர் சீஃப் இருக்காங்க இல்லையா? பல எடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் செக்ஷனுக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும்.
சரியா? இந்த ஆன்மீக நியூஸ் எல்லாம், அதாவது ட்ரெடிஷ்னலோ இல்லை வந்து சாமி பற்றின ஒரு இதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு எடிட்டர் இருப்பாங்க, அந்த பேஜை வந்து ஃபில் பண்ண. ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டை பற்றி இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் தென் அரசியல், தமிழ்நாடு அரசியலை பற்றி, தென் வந்துட்டு சென்ட்ரல் அரசியலை பற்றி, அதாவது அந்த பொலிட்டிக்கல் பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் தென் இந்த லோக்கல் சின்ன சின்ன அந்தந்த வில்லேஜ் சைட்லேருந்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து கலெக்ட் பண்ண நியூஸ்க்கு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு எடிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த எடிட்டருக்கு எல்லாமே ஒரு சீஃப் எடிட்டர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம்? எடிட்டர்கிட்ட கொடுப்போம். அந்த எடிட்டர் படித்து பார்த்துட்டு ஓகே இந்த வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணான்னு அவர் ஓகே பண்ணணும். அண்ட் தென் அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் யார் ஓகே பண்ணணும்? இந்த எடிட்டர் இன் சீஃப். இந்த எடிட்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஹெட் எடிட்டர் இருப்பார். அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அது பப்ளிஷ் ஆகும். நம்ம போனோடனே இதான் பண்ணி நான் நியூஸ் கலெக்ட் பண்ண போடும் நியூஸ் பேப்பரில் அப்படின்னு கொடுத்தாலாம் போட மாட்டாங்க. தே ஹாவ் மெனி பார்ட்ஸ் இன் தட். ஸோ அந்த எடிட்டர்ஸ்க்கு எல்லாம் இருக்காங்க இல்லையா சீஃப், அவங்க தான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்டர் அசைன்மெண்ட் கொடுக்கல. ஸோ வாட் இஸ் தட்? இது ஃபுல்லாகவே நீங்கள் சப்ஜெக்டாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா இது வந்து என்னது? நவுன் கிடையாது. த எடிட்டர் இஸ் த நவுன், த எடிட்டர் இன் சீஃப் இஸ் த நவுன் பிரேஸ். ஓகேவா? அது மோர் தென் 2 போது அங்கே பிரேஸாக தானே இது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நவுன் பிரேஸ், அதாவது நவுனாகவும் இருக்கலாம், நவுன் பிரேஸாகவும் இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், தட் சென்டென்ஸ் டாக் அபவுட் வாட் அப்படின்றத பற்றி இருந்தால் அது என்னது? நமக்கு சப்ஜெக்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து இது படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மை ஃபாதர்ஸ் மதர், என்னுடைய ஃபாதர்ஸ் மதர் அப்படின்றது யார்? என்னுடைய கிராண்ட்மா. அதை நான் வந்து எப்படி மாற்றி எழுதியிருக்கேன்? அப்பாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதை இப்படி ஏதாவது சென்டென்ஸ் பெருசாக கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மை ஃபாதர் அப்படின்னு சப்ஜெக்ட் போடுவோம். இன்னும் சில பேர் என்ன சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை, நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டை தானே வந்துட்டு சப்ஜெக்ட்னு சொன்னீங்க, அதனால் நான் அதை சப்ஜெக்டாக போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பார்த்துருக்கேன். பேப்பர்ஸில் சில்லி மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். மையை வந்து சப்ஜெக்டாக நீங்கள் போட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி போடக்கூடாது. அந்த வேர்புக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீ சப்ஜெக்டாக வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா உனக்கு நவுன் பிரேஸாகவும் வரும்ன்றதை ஞாபகம் வச்சு மை ஃபாதர்ஸ் மதர் அப்படின்னா யார் அதுன்னு யோசி. ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னா அது உங்கள் கிராண்ட் மதர். என்னுடைய அப்படி மை தான் என்ன மீனிங்? வாட் இஸ் தட் மீனிங் ஃபார் மை? தட் இஸ் மை மீன்ஸ் என்னுடைய. அப்போ என்னுடையதுக்கு என்ன மீனிங் இருக்குது? ஒன்றும் இல்லை. உன்னுடைய அப்பா அம்மா பேனா பென்சில் ஏதாவது சொல்லணும்ல, இந்த பொசிட்டிவ் கருத்து ஏதாவது ஒன்று வரணும்ல. அப்படி எதுவுமே அங்கே வரல அப்படின்னா அதை நீ வந்து எப்படி சொல்ல முடியும்? சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது மை ஃபாதர்ஸ் மதர் அப்படின்றது தான் அங்கே வந்து என்னது? நமக்கு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது எப்படியெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கீங்களா? ஸோ இதை எப்படியெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும், கிளாரிட்டியாக கொண்டு வரணுன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அடுத்த டாபிக் போகலாமா? சப்ஜெக்ட் நம்ம என்னென்னலாம் வரும்னு பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் அப்படின்னா நவுன் வரலாம், நவுன் பிரேஸாக கூட இருக்கலாம், ப்ரொனவுன் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எது வந்தாலும் சரி பிஃபோர் த வேர்ப்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பிஃபோர் த வேர்ப் த நவுன் இஸ் கம் ஆர் நவுன் பிரேஸ் இஸ் கம்மிங் ஆர் த ப்ரொனவுன் இஸ் கம்மிங், இட் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட். ஓகேவா? அல்லது த சென்டென்ஸ் டாக் அபவுட் வாட் அப்படின்றது நமக்கு என்னது? அங்கே சப்ஜெக்ட். ஓகே, and then we are going to be now verb. ஓகே, வேர்ப்னா என்ன? நம்ம பல இது பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த இதுலேயே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம் வேர்பை பற்றி. நான் உங்களுக்கு வேர்பு சொல்லி கொடுத்துருக்கேன் தனியாக. அது டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு பிரியுது, ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப்னு பிரியுது, அண்ட் தென் ப்ரைமரி வேர்ப், மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்னு பிரியுது, ப்ரைமரி வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப்னு பிரியுது. அந்த ப்ரைமரி வேர்பு கீழே 3 ஃபார்மாக நமக்கு பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் வந்தது. அதுக்கப்புறம் மாடல் ஆக்ஸிலரின்னு பிரியுது. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேர்ப் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வேர்ப் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் இந்த ஹார்ட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டோட்டலும் என்ன ஆகிடும் அப்படின்னா நின்று போயிடும் இல்லையா? இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது இல்லைன்னா நம்ம டெத்து, ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் வேர்ப் அப்படின்றது இல்லைன்னா வி கான்ட் மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, இந்த வேர்ப் மட்டும் இல்லை அப்படின்னா உன்னோட ஒரு சென்டென்ஸ் கூட மீனிங்ஃபுல்லாக உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஐ சேலஞ்ச் தட். பிகாஸ் இந்த வேர்புன்றது நமக்கு எப்படி நம்ம பாடியில் ஹார்ட் முக்கியமோ த சேம் திங் இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்புன்றது தட் மச் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த வேர்ப் இல்லை அப்படின்னா யூ கான்ட் கிவ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்.
ஒரு வேர்ப் இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸை யூ கான்ட் மேக் இட். ஓகே, ஸோ அந்த வேர்புன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட். இந்த வேர்ப் வந்து நம்ம என்னவாக இருக்கும், மேபி அது ஆக்ஷன் வேர்பாகவும் இருக்கலாம், அல்லது ஷோயிங் பீயிங் பொசிஷன், அந்த பொசிஷன் காட்டுறதுக்காகவும் வரலாம். ஓகேவா, ஸோ எப்படி இருந்தாலும் வேர்புன்றது அந்த சென்டென்ஸில் ரொம்ப முக்கியம். ஈஸ் வந்தாலும் வேர்பு தான், ஆர் வந்தாலும் வேர்பு தான். சரியா, ஆக்ஷன் வேர்டு எது வந்தாலும் அது வேர்பு தான். தென் வந்துட்டு ஆக்ஸிலரி வேர்பில் மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் வந்தால் கூட அது வேர்பு தான். ஸோ வேர்ப் இல்லாமல் உன்னால் ஒரு சென்டென்ஸ் கூட மேக் பண்ண முடியாது. மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸே நம்மளால் மேக் பண்ண முடியாது. Verb shows the action tenses, modifier and then person in the sentence. அதாவது அந்த வேர்பை வச்சு தான் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டென்ஸில் இருக்குது, அது நிகழ்காலத்தை குறிக்குதா, இறந்த காலத்தை குறிக்குதா, நிகழ்காலத்தில் தொடர் நிகழ்காலத்தை குறிக்குதா. சரியா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியது இந்த வேர்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம தமிழ்லேயும் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைக்கு செல் அப்படின்ட்டு இருந்தால் அது செல்னால் என்ன அர்த்தம், இப்போ போகிறதா, நாளைக்கு போனதா, இல்லை போயிட்டு வந்ததா, இல்லை போக போகிறதா, போய்கிட்டு இருக்கிறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா. அப்போது கடைக்கு செல் அப்படின்னா அது வந்து நீ வந்து என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இருக்க நிகழ்காலம்னு எடுத்துக்கலாம். கடைக்கு சென்றேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, ஐ வென்ட் டு ஷாப். அதுவே நான் கடைக்கு செல்வேன் அப்படின்னா அது ஃப்யூச்சர். அப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஐ வில் கோ டு ஷாப், ஐ ஷால் கோ டு ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டென்ஸ் அப்படின்ற அந்த வேர்ப் வச்சு தான் நம்ம டென்சஸ் பார்த்து அதை வச்சு தான் நம்ம முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிறோமா, இல்லை நிகழ்காலத்தில் பேசிகிட்டு இருக்கோமா, இல்லை வரக்கூடிய காலத்தில் பேசிகிட்டு இருக்கோமான்றதையே இந்த வேர்பு தான் நமக்கு முடிவு பண்ணி சொல்லும். சரியா, அந்த வேர்புன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த வேர்பை கரெக்டாக போட்டோம்னா தான் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரைட்டாக ராங்கான்றதை இதை வச்சு தான் தெரியும். சரியா, ஸோ இந்த வேர்ப் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வேர்பை வச்சு நம்ம பார்ப்போம். இந்த வேர்புன்றது மேபி ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் பீயிங்காகவும் இருக்கலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்றதுனா என்னது, ஆக்ஷன் வேர்ட். State of being na the has put I have 2 pens, my friend has a car, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வருது, ஐ டூ திஸ் ஒன், அப்போ டூன்றது அங்கே ஸ்டேட் ஆஃப் பீயிங் கப்புது. ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அங்கே ஈஸ் வருது, அப்போது அது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதை காட்டுறதுக்காக. இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் பீயிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா, they play football. அப்போ இங்கே என்ன இருக்குது, they play ஃபுட்பால். தே அப்படின்றது வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், த சென்டென்ஸ் டாக் அபவுட் வாட், தட் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க, த தே அப்படின்றத பற்றி. அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், என்ன கால்பந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வருது. அப்போது தே அப்படின்றது நமக்கு என்னது, சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறாங்க, அவர்கள். அப்போது அவர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பிளேட். அப்போது அது வேர்பு. பிளேட் அப்படின்றது வேர்பு. ஹீ இஸ் அ டாக்டர். ஓகேவா, அவன் ஒரு மருத்துவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, அவன். அப்போது அவன்ன்றது ஒரு பாயை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ப்ரனவுன். ஓகேவா, ஸோ இந்த ப்ரனவுன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நவுனுக்கு பதிலாக இந்த பாய் நேமுக்கு பதிலாக வந்து ப்ரொனவுன் வந்து சப்ஸ்டியூஷனாக வந்திருக்கு. அப்போது அது வந்து என்ன டென்ஸில் என்ன ப்ரொனவுன் என்ன இதில் இருக்குது, பர்சனில் இருக்குது, ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா, தேர்ட் பர்சன் ப்ரொனவுனை குறிக்குது, பாய் குறிக்குது. இப்போ நான் டாக்டர் கிடையாது, நீயும் டாக்டர் கிடையாது, அவன் ஒரு டாக்டர். அப்போது அவன் அப்படின்றது தேர்ட் பர்சனை குறிக்குது. அப்போது இங்கேயும் நமக்கு சப்ஜெக்ட் தான். இங்கே வந்து நமக்கு ஆக்ஷன் வேர்பாக வரலை. இங்கே நமக்கு வந்திருக்கிற வேர்ப் என்னது, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அவன் ஒரு டாக்டர், அப்போ அவனை பற்றி பேசுறதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதுவும் வேர்பு. ஓகேவா, அப்போது வேர்ப் எப்படி வேணாலும் வரலான்னு தெரியுதுங்களா. இட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஃபார் வாட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ சென்டென்ஸு. அப்போது இட் அப்படின்றது என்னது, இதுதான் வந்து ஏதோ சம்திங் சொல்கிறோம். அப்போது இட்டுன்னு வந்தால் இது சப்ஜெக்ட். வேர்பு நமக்கு என்ன இங்கே வேர்பு, ஆன்சர்ஸ். புரியுதுங்களா. அண்ட் தென்
மை ஃபாதர் லவ்ஸ் மீ, என் தந்தை என்னை நேசிக்கிறார். ஓகேவா? அப்போது மை ஃபாதர் லவ்ஸ் மீ, அப்போது மை ஃபாதர் அப்படின்றது நமக்கு என்னது? சப்ஜெக்ட். அப்பாவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அப்பா வந்து என்னது இங்கே மை ஃபாதர், என்னுடைய ஃபாதர். அப்போது நான் மைக்கை மட்டும் தனியாக எடுத்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக. ப்ளீஸ் நோட் தட் மை ஃபாதர், என்னுடைய அப்பா, அதுதான் சப்ஜெக்ட். புரியுதா? தென் லவ்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த லவ்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது? நேசிக்கிறார். அது வந்து ஒரு செயல் தான், நேசித்தலும் ஒரு செயல் தானே. அப்போது தட் இஸ் அ வேர்ப். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ வேர்புனா என்ன? வேர்ப் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் எப்படி இந்த பார்ட்ஸ் வந்து எத்தனை பார்ட்ஸில் ஒவ்வொரு பார்ட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஹார்ட் அப்படின்னு இல்லைனா வி ஆர் கோயிங் டெத் இல்லையா? நம்மளை வந்து என்ன சொல்லிடுவாங்க? டெத் பர்சன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ப் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வந்து என்ன கிடையாது? ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கலாம்? ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் பீயிங்காகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த வேர்பில் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இருந்தாலும் சரி, ஆக்ஷன் வேர்டாக இருந்தாலும் சரி, அந்த வேர்ப் இஸ் வேர்ப் தான். ஸோ இந்த வேர்பை வந்து என்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கும் வேர்ப் அப்படின்றதுக்கும் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அது சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுகிறாங்களோ தட் இஸ் வேர்ப். ஓகேவா? யாரை பற்றி பேசுகிறாங்கன்ற அது சப்ஜெக்ட்டு. அதுவே எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன ஆக்ஷனாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் என்னது நமக்கு வேர்ப் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இன் த தேர்ட் திங் இஸ் ஆப்ஜெக்ட். The object is that part of sentence and over which the action done by the subject. The action done by the subject. ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். அப்போது ஆக்ஷன் வந்து யார் செய்கிறது? சப்ஜெக்ட் என்ன வேலை செய்கிறாங்களோ, என்ன வேலை வந்து இந்த சப்ஜெக்டால் செய்யப்பட்டதோ அதுதான் வந்து என்னது? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் இஸ் த சென்டென்ஸ் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படின்றதும் ஒரு பார்ட். ஓகேவா? அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படின்றதும் ஒரு பார்ட்டு. அந்த பார்ட் வந்துட்டு இந்த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்டால் செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் ஆஃப் டூ திங்ஸ். என்னென்ன? வாட் அப்படின்ற கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணோம், ஹூம் அப்படின்ற கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணோம். த ஆப்ஜெக்ட் இட் ஆன்சர்ஸ் த கொஷின் for what and whom. The action is done by the subject அப்படின்னா வந்து அது என்னது? அந்த செயல் வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ அதுதான் வந்து சப்ஜெக்ட்னு பார்த்தோம். என்ன செயல் செய்கிறாங்களோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு வேர்புன்னு பார்த்தோம். அதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த சப்ஜெக்ட் வந்து எதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட்டு. அந்த வேர்ப் அப்படின்றது வந்து யார் எதை செய்கிறாங்களோ அதுதான் வேர்பு. அண்ட் தென் இது ரெண்டும் சேர்ந்து செஞ்சதுனால ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஃபார் வாட் அண்ட் ஹூம். இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு விதமான கேள்விகளுக்கு விடை கொடுக்கும். அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹூம். வாட் அப்படின்ற கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் தென் ஹூம் அப்படின்ற கொஷினுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். அப்போது வாட்ன்ற கொஷினுக்கும் ஆன்சர் கிடைக்கும், ஹூம்ன்ற கொஷின் கிடைக்கும். அப்போது இந்த வாட்ன்ற கொஷின் கிடைச்சா இந்த பேர், ஹூம்ன்ற கொஷின் கிடைச்சா இந்த பேரா? எஸ், அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. வாட் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுனா தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் தட் இஸ் கால்ட் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுவே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹூம் யாருக்கு அப்படின்னு அந்த பதில் வந்தது அப்படின்னா அது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது வாட் அப்படின்ற கொஷினுக்கு வந்து அந்த சென்டென்ஸில் ஆன்சர் கிடச்சிதுன்னா தட் இஸ் கால்ட் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே சென்டென்ஸில் யாருக்கு அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிருந்துன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மிஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, அப்போ வாட் கேன் ஐ டூ அப்படின்னா இஸ் டு பி put a object. அது நீ பிரிக்க தேவையில்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட தேவையில்லை. we don't have a differentiate that is direct or indirect. The sentence has only one object, you have to put that is object. In case the sentence has two objects present in a same sentence, you can must divide that is direct and that is indirect அப்படின்றத நீ கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் காட்டணும். புரியுதுங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா
you can't differentiate, you just put that. ஓகேவா, நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்ற அவசியமே இங்கே கிடையாது. ஸோ யூ கேன் புட் தட் இஸ் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இன்கேஸ் த சென்டென்ஸ் ஹேஸ் 2 ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் இன் த சேம் சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் யூ மஸ்ட் புட் தட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் திஸ் இஸ் டைரக்ட் அண்ட் தட் இஸ் இன்டைரக்ட் அப்படின்றத நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியே ஆகணும். புரியுதா? அப்படி வருமா? தாராளமாக வரும். ஒரே சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் வருமா? கண்டிப்பாக வரும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின் ஆஃப் வாட் அப்படின்னு சொல்லியிருக்குமா? வாட். அப்போ வாட் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? திங்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? வாட் அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் பாட்ஸ், திஸ் இஸ் பென், திஸ் இஸ் பென்சில், திஸ் இஸ் பாட்டில், அந்த மாதிரி வாட்ன்ற கொஷினுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆன்சரும் எதை பொறுத்து இருக்கும்? எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? திங்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு எப்படியா இருக்கும்? திங்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த திங்ஸை பேஸ் பண்ணி இருந்தால் தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கீவேர்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்? டெமான்ஸ்ட்ரேட் த ஆக்ஷன்ஸ் டன் பை த சப்ஜெக்ட் பாசஸ் ஓவர் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அது வந்துட்டு அது எப்படி மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணி வரும்? அந்த திங்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த திங்ஸை பேஸ் பண்ணி வரும்பொழுது நம்ம ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. யா, Ravi kicked the ball. What did Ravi kick? என்னத்தை ரவி கிக் பண்ணால்? கிக்னா என்னது? உதச்சான். என்னத்தை உதச்சான்? பந்தை உதச்சான். அப்போ அந்த பந்துங்கிறது அங்கே என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ அது என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்? என்னத்தை உதச்சான்? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை ரவி உதச்சான்? அப்போ என்னன்ற கொஸ்டின் நமக்கு விடை கிடைக்குது. அதனால் என்னன்ற கேள்விக்கு விடை கிடைக்கிறதுனால நம்ம அங்கே என்ன போட்டுக்க முடியும்? இந்த பால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ புரியுதுங்களா? வாட் த கொஷின்ஸ் the answers give the question for what. அந்த ஆன்சர் விடை வந்து நம்ம வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைத்தால் அது வந்து என்னது நமக்கு? அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? they play cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. மட்டை பந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போது அவர்கள் என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ இங்கேயும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? வாட்ன்ற கொஷினுக்கு தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சா தட் இஸ் என்னது? ஆப்ஜெக்ட். அதுலேயும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட்ன்ற கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சா அது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று தான் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போத் ரெண்டில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட தேவையில்ல. யூ ஹாவ் டு புட் ஆப்ஜெக்ட் ஓன் போட்டாவே இனஃப். ஓகேவா? சப்ஜெக்ட்னா எஸ் போடணும், வேர்புனா வி போடணும், ஆப்ஜெக்ட்னா ஓ போடணும், காம்ப்ளிமெண்ட்னு படிக்கும்போது சி போடணும், அர்ஜென்ட்டாக இருந்தால் ஏ போடணும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்கள் போட்டுக்கிட்டாவே போதும் ஷார்ட் ஃபார்ம் எழுதுறதுக்கு. ஆனால் இந்த ஒரே சென்டென்ஸில் 2 ஓ கிடைச்சிது அப்படின்னா அப்போது நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டிஓ ஐஓ. ஓகேவா? டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீ போட்டினா போதும். நீ ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியமே கிடையாது. அப்போது தே ப்ளே கிரிக்கெட். வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனால அங்கே என்ன போடுறோம்? நம்ம கிரிக்கெட்டுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடுறோம். அப்போ வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சா அது என்னது நமக்கு? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? And then we are going to be an indirect object. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டில் எப்படி ப்ரனவுன் வருதோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்லேயும் ப்ரனவுன் வரும். புரியுதா? அப்போ சப்ஜெக்டில் வரக்கூடியது சப்ஜெக்ட் ப்ரனவுன், ஆப்ஜெக்டில் வரக்கூடியது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். See the table.
ஃபஸ்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சனில் சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் என்னென்ன வரும்? ஐ வரும். சிங்குலரில் வீல ப்ளூரலில் வி வரும். அப்போது மீ அஸ் இது ரெண்டுமே என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பர்சன். யூ யூ போத் சிங்குலர். போத் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னது? யூ தான். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா ஹீ ஷீ இட். ப்ளூரலுக்கு தே. அப்போது இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும்? ஹிம் ஹர் இட் தெம் ஆர் எனி அதர் நேம்ஸு. இங்கே எனி அதர் நேம்ஸு. இதில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரும். வேறு எதுவும் வராதுப்பா. மீ அஸ் யூ ஹிம் ஹர் இட் தெம் இது மட்டும்தான் என்ன வரும்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் நமக்கு வரும். வேறு எதுவுமே வராது. திஸ் இஸ் ஒன்லி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை தவிர வேறு எதுவுமே வராது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். மீ அஸ் யூ ஹிம் ஹர் இட் தெம் அண்ட் தென் எனி அதர் நேம் ஆஃப்டர் த வேர்ப். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர் த வேர்ப் நேம் வந்ததுன்னா அது என்னது? சப்ஜெக்ட். ஆஃப்டர் த வேர்ப் நேம் வந்துச்சுன்னா அது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் நம்ம படித்தது என்னென்ன படிச்சிருக்கோம்? மீ அஸ் யூ ஹிம் ஹர் தெம் இது எல்லாமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு படிச்சிட்டோம். அண்ட் தென் பிஃபோர் த வேர்ப் ஆஃப்டர் த வேர்ப் த நேம் வில் கம். என்ன பரிசளித்தார்? யாருக்கு பரிசளித்தார்? யார் பரிசளித்தார்? எதை என்ன கொடுத்தார்? பரிசு கொடுத்தாரா? என்ன பண்ணார்? அப்போது அது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தமிழில் தெரியும் போது ஈஸியாக நீங்கள் மாற்றிட்டீங்களா? என்னென்னக்கு என்னென்ன வரும்னு போட்டாச்சா? சரி, ஓகே. அடுத்தது The editor-in-chief gave the assignment to the news reporter. ஓகேவா? The editor-in-chief gave the assignment to the news reporter. ஓகேவா? ஸோ இங்கே எடிட்டர்-இன்-சீஃப் அப்படின்றது வந்து யார்? அவர் ஒரு இது நான் ப்ரேஸாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் சப்ஜெக்ட் எப்படி வந்ததுன்னு. ஸோ இதை சப்ஜெக்டாக போட்டுக்கலாம். கேவ் கொடுத்தார். அப்போது அதுதான் வந்து செயல். அப்போது கேவ் அப்படின்றது வந்து என்னது? வேர்ப். என்ன கொடுத்தார்? என்னன்ற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குதா? அசைன்மெண்ட் கொடுத்தார். அப்போது இது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். what did give the editor-in-chief the assignment. அப்போது அந்த அசைன்மெண்ட் அப்படின்றது நமக்கு என்னது? இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தார்? டு த நியூஸ் ரிப்போர்ட்டர். அந்த அசைன்மெண்ட்டை யாருக்கு கொடுக்கப்பட்டது? த சீஃப் எடிட்டர் சீஃபால் அந்த அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போது யாருக்குன்ற கொஷினுக்கு என்ன ஆன்சர்? இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் வந்துட்டு கொஷின். சரியா? ஸோ புரியுதுங்களா? இப்போ எப்படி எழுதணும் அப்படின்றது தெரியுதா? ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் கிளியர் ஆகிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு சி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஓகே, இந்த காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இதுதான் இப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது.
எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பார்ட் தான் இந்த சென்டென்ஸில். அந்த காம்ப்ளிமெண்ட் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, இட் இஸ் த சென்டென்ஸ் இட் கம்ஸ் ஆஃப்டர் த பி ஃபார்ம் வேர்ப். இது வந்து எதுக்கப்புறம் வரும்? இந்த பி ஃபார்ம் வேர்பு வந்ததுக்கப்புறம் வரலாம். சரியா? பி ஃபார்ம் வேர்பாக வந்தால் அதுக்கு அடுத்தது வர காம்ப்ளிமெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு அடுத்ததாக ஆஃப்டர் சம் வேர்ப் ஃபாலோஸ் அ காம்ப்ளிமெண்ட். அந்த சில வேர்பு காம்ப்ளிமெண்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சில வேர்பை ஃபாலோ பண்ணி வரும். அது என்னென்ன மாதிரி வார்த்தைகள் அப்படின்னா, டிக்ளர்ட், டிக்ளர்ட், DECLARED, டிக்ளர்ட் அப்படின்னு வரும். பிகேம், எலெக்டட், மேட், மேக், அதுக்கப்புறமா வந்து நேம்டு, கன்சிடர், பிலீவ், தாட், அண்டர்ஸ்டாண்ட், ஃபீல், நோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லாமே வந்து என்னது அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த காம்ப்ளிமெண்ட் எங்கெல்லாம் வரும்? பி ஃபார்ம் வேர்புக்கு அப்புறமா வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் மென்ஷன் பண்ணோம், கலரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். கலரை மென்ஷன் பண்ணால் தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ப்ரொஃபஷனை மீன் பண்ணால் அது என்னது நமக்கு? காம்ப்ளிமெண்ட். ப்ரொஃபஷன், கலர். ஓகேவா? ப்ரொஃபஷன், கலர்ஸ், பி ஃபார்ம் வேர்ப் ஆஃப்டர் தட், அண்ட் தென் இன்னும் என்னென்ன சொல்லலாம்? சில வேர்ப் சொல்லலாம். டிக்ளர்ட், அப்புறம் வந்துட்டு பிகேம், பிகம், பிகேம், மேட், நேம்டு, கன்சிடர், தாட், அண்டர்ஸ்டாண்ட், ஃபீல், ஃபைண்ட். இந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு அப்புறமா வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? நிச்சயமாக அதில் ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஓகே, காம்ப்ளிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குது? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது வெரி வெரி சிம்பிள். அந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் இருக்குது. அதாவது எஸ்விக்கு அப்புறமா சி உங்களுக்கு டைரெக்டாக வந்தது அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது அந்த காம்ப்ளிமெண்ட்டை சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இல்லை எஸ்விஓக்கு அப்புறமா எனக்கு சி வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வருதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டு. அப்படி ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எங்கள் காம்ப்ளிமெண்ட் வந்தால் தட் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அந்த காம்ப்ளிமெண்ட் டைரெக்டாக அந்த சென்டென்ஸில் ஒரே காம்ப்ளிமெண்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் வரலை அப்படின்னா அங்கே எஸ்விசிஏ கூட வரலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட், அதாவது அந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அந்த சென்டென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக வந்தது அப்படின்னா அது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வருதுன்னு அர்த்தம். அங்கே காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ்சி. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் எஸ்சி, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் ஓசி. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். தட்ஸ் இட். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, he is a doctor. ஓகே, லிசன். ஹீ அப்படின்றது நமக்கு வந்து என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ ஈஸியாக நீங்கள் சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஈஸ் அப்படின்றது வேர்பு, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அண்ட் தென் டாக்டர் இஸ் ஷோயிங் த ப்ரொஃபஷன். அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, வேலை என்ன. அப்போது அந்த ப்ரொஃபஷனை குறிச்சா அது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்கேங்க. எஸ்விக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இல்லாமல் டைரெக்டாக காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. அப்போது இந்த காம்ப்ளிமெண்ட் என்ன காம்ப்ளிமெண்ட்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பாருங்கள், தே எலெக்டட் ஹிம் அ மேயர். தே அப்படின்றது நமக்கு ப்ரொனவுன் தான், அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான். ஸோ போட்டாச்சு. எலெக்டட் அப்படின்னு வந்தால் நிச்சயமாக அந்த சென்டென்ஸில் என்ன வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது எலெக்டட் அப்படின்றது நமக்கு வேர்பு தான். சரியா? எலெக்ட் பண்ணுறோம், அது நமக்கு ஓட் போடுறோம், அது நமக்கு ஒரு வேர்பு தான்.
அவனுக்கு. அப்போ ஹிம் வந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்னு சொல்லிடுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதையும் நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா மேயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு மேயர் அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரியா? அப்போது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட் வந்ததுனால இங்கே மேயர் அப்படின்றது உங்களுக்கு என்னது காம்ப்ளிமெண்ட்டு. ஆனால் அந்த மேயர் ப்ரொஃபஷனை குறித்தாலுமே அது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக வந்ததுனால தட் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியுதா? Mother looks tired and then மதர்ஸ் லுக்ஸ் டயர்ட். மதர் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், மதரை பற்றி பேசுகிறோம், அதனால் மதர். லுக்ஸ் அப்படின்றது ஆக்ஷன், தட் இஸ் வேர்ப். அவங்க எப்படி இருக்காங்க? டயர்டாக இருக்காங்க. சரியா? அப்போது என்னென்ற கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணலை, லுக்ஸ். அப்போது இந்த இடத்துல வந்து ஆஃப்டர் த லுக் வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இது வந்து காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். இங்கே எஸ்விக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு, அதனால தட் இஸ் அ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், இங்கே ப்ரேஸ். ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது நவுன் தான். அதுவும் சம் தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பிரிக்கக்கூடாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாகவும் பிரிக்கக்கூடாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்றது நவுன் ப்ரேஸு. இது எல்லாம் சேர்ந்து தான் இங்கே என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. என்னவா ஆக்ட் ஆகுது? சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அண்ட் தென் ஆர் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ஆர் வேர்பு. அவங்க என்ன ஆகணும்? ப்ரொஃபஷன் என்ன? அவங்களுடைய ப்ரொஃபஷன் இங்கே மீன் பண்ணுது. அதனால இது என்ஜினியர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்ன இங்கே சி. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்டை குறிக்குது. ஸோ இப்போ புரியுதுங்களா காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா ஆஃப்டர் த ஆப்ஜெக்ட் த காம்ப்ளிமெண்ட் இஸ் கமிங், தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? வித்தவுட் த ஆப்ஜெக்ட் த காம்ப்ளிமெண்ட் டைரக்ட்லி கம்ஸ் ஆஃப்டர் த verb, that is called subject complement. And then now we are going to see adjunct. ஓகே, இந்த அட்ஜென்ட் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸில் அட்ஜென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அந்த சென்டென்ஸில் அட்ஜென்ட்டை எடுத்தினாலும் உனக்கு ஒரு மீனிங் கொடுக்கும் அந்த சென்டென்ஸ். இன்கேஸ் அட்ஜென்ட் போட்ட அப்படின்னா தட் இஸ் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். உனக்கு ஒருத்தர் பேசுவோம், உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைக்கணும். ஆனால் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா வேறு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? பேச்சு கொடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை நீ ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தேனாலுமே உனக்கு என்ன தரும்? அந்த சென்டென்ஸோட மீனிங் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், அது வந்து இன்கம்ப்ளீட்டாக ஆகாது. ஓகேவா? இந்த அர்ஜென்ட் அப்படின்றது என்னது? extra information is the additional information. Urgent is nothing but it is the additional information. Additional information. Urgent அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, that is the additional information. And then இந்த urgent வந்து என்னென்ன கொஷின்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம்? how, when, why, where. இந்த எல்லா கொஷினுக்குமே உனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியது தான் இந்த அர்ஜென்ட். ஹவ், வென், வேர், ஒய். அப்போது ஹவ், வேர், வென், ஒய் இந்த 4க்குமே ஆன்சர் பண்ணக்கூடியது தான் அர்ஜென்ட். வாட் இஸ் த ஹவ்? எப்படி, வென் எப்பொழுது, ஒய் ஏன், வேர் எங்கே. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்குமாயின் அது எல்லாமே எதுக்குன்னு போட்டுக்கணும்? நீ அர்ஜென்ட் போட்டுக்கணும். ஓகே மிஸ், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது ஓகேவா? இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? ராமு கோஸ் டு டெம்பிள் எஸ்டர்டே மார்னிங் பை கார். அப்போது ராமு யாருங்க? சப்ஜெக்டு ராமு. என்ன பண்ணா? போனான். அப்போ வேர்பு. எங்கே போனா? எங்கே, வேர். அப்போ டு டெம்பிள் அப்படின்றது ஒரு அர்ஜென்ட்டு. எஸ்டர்டே மார்னிங் எப்பொழுது, வென் எப்பொழுது. அப்போது
இது எஸ்டர்டே மார்னிங், இது ஒரு அர்ஜென்ட்டு. பை கார் எப்படி போனால், ஹவு, அப்போ இது ஒரு அர்ஜென்ட். மிஸ் அப்போ எல்லா அர்ஜென்ட்டுக்கும் சேர்த்தி நான் ஒரே அர்ஜென்ட்டாக டேஷ் போட்டுக்கலாமா? நோ, அது தப்பு. ஹவுன்றது ஒரு அர்ஜென்ட்டு, வென்னுன்றது அனதர் அர்ஜென்ட், ஒய்ன்றது த நெக்ஸ்ட் அர்ஜென்ட், அண்ட் ஃபைனல் வேறுன்றது ஒரு அர்ஜென்ட். ஸோ இப்படி தான் நீ பிரித்து நீ அர்ஜென்ட்டுக்கு போடணுமே ஒழிய எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு கோட்டை போட்டு கீழே ஏன் போட்டு அப்படின்னா தட் ராங். புரியுதுங்களா? ஒவ்வொரு கொஷினுக்கும் ஹவுன்ற கொஷினுக்கும் ஒரு அர்ஜென்ட் போடணும், வென்னுன்ற கொஷினுக்கு ஆன்சர் இருந்தால் ஒரு அர்ஜென்ட் போடணும், வைன்ற கொஷினுக்கு ஆன்சர் இருந்தால் ஒரு அர்ஜென்ட் போடணும், வேறுன்ற கொஷினுக்கு ஒரு ஆன்சர் இருந்தால் அதுக்கும் நீ என்ன பண்ணணும், ஒரு அர்ஜென்ட் போடணும். எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லை மிஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு ரிமூவ் தட் இட் கிவ் அ கம்ப்ளீட் மீனிங்னு சொன்னீங்கல்ல. எஸ் சொன்னேன். இப்போ பை கார் எடுக்கிறேன். இப்போ பை கார் எடுத்துட்டா என்ன மீனிங் தருது? ராமு கோஸ் டு டெம்பிள் எஸ்டர்டே மார்னிங். ராமு நேற்று கோயிலுக்கு போனான், நேற்று காலையில் என்ன பண்ணான், கோயிலுக்கு போனான். ஓகேவா? மீனிங் தருதா இல்லையா? தருது. இப்போ பை கார் எப்படி போனான்னு நிறுத்துறாலும் மீனிங் தருது. இப்போது மீனிங் தருதான்னு பாருங்கள். ராமு கோஸ் டு டெம்பிள்னு இருக்குது. சரியா? இப்போது என்ன இருக்குது? சார் நீங்கள் வென்ட்டு போட்டிருக்கணும், எஸ்டர்டே மார்னிங் வந்ததுனால தப்பு பண்ணிட்டேன். ராமு கோஸ் டு டெம்பிள்னு இருக்குது. இப்போ என்ன இருக்குது? ராமு கோஸ் டு டெம்பிள் அப்படின்னாலும் அவன் கோயிலுக்கு சென்றான். அப்போ அந்த எஸ்டர்டே மார்னிங் நான் ரிமூவ் பண்ணாலும் அவன் என்ன கிடைக்குது? அங்கே ஆன்சர் கிடைக்குது. அப்போது ராமு கோஸ். இப்போ நமக்கு மீனிங் தருதா? ராமு செல்கிறான். மீனிங் தருதா இல்லையா? எங்கே செல்கிறான்னு தெரில, ஆனால் என்னது மீனிங் தருது? செல்கிறான், ராமு செல்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ இட்ஸ் ஆல்சோ கிவ் அ கம்ப்ளீட் மீனிங். இப்போ புரியுதா? இப்போ இது இஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொன்னதோட அர்த்தம் புரியுதா? என்ன? ஓகே, one more sentence. Usually Ram sings in the driving. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? எப்போவுமே சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வருமா சென்டென்ஸில்? வரணும்னு அவசியம் இல்லையே. இந்த அர்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்லேயும் வரலாம், மிடில்லையும் வரலாம், அண்ட் தென் என்னது ஃபைனலாகவும் வரலாம். அர்ஜென்ட்டு ஒரு சென்டென்ஸ்க்கு 2 அர்ஜென்ட்டாக வரணும், ஒரு அர்ஜென்ட்டாக வரணும்னு எந்த இது ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அட் த சேம் டைம் அர்ஜென்ட்னா நீ ஃபைனலில் தான் வரணும், நீ ஃபஸ்ட்டில் தான் வரணும், நீ மிடில் பார்ட்டில் தான் வரணும்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் நீ லட்சக்கணக்கில் உங்களால் அர்ஜென்ட் சேர்த்த முடியுமாலும் நீ தாராளமாக சேர்த்தலாம். அட் த சேம் டைம் அந்த அர்ஜென்ட்டை நீ ஃபஸ்ட்டில் சேர்த்தணும்னு பிரியப்பட்டாலும் சேர்த்தலாம், மிடில்லையும் சேர்த்தலாம், அண்ட் தென் என்னது ஃபைனலாக த சென்டென்ஸ்லேயும் நீ சேர்த்தலாம். இங்கே தான் அந்த அர்ஜென்ட்டை நீ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸும் எதுவுமே கிடையாது. அதனால் யூஸ்வலி, வென், எப்போ, யூஸ்வலி எப்போன்னு கேட்டால் நம்ம யூஸ்வலாக அதான்ப்பா என்னுடைய வேலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யூஸ்வலி ராம் அப்படின்றது என்னது? ராம் சிங்ஸ் இன் த டிரைவிங். அப்போ ராமை பற்றி நம்ம பேசுகிறோம். தட் இஸ் அ சப்ஜெக்ட். அவன் என்ன செய்கிறான்? பாடுறான். வேர்பு எப்போ? இந்த டிரைவிங். அப்போது யூஸ்வலி ராம் சிங்ஸ் அப்படின்னாலும் உனக்கு இந்த டிரைவிங் அப்படின்னு மீனிங் எடுத்துட்டாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? யூஸ்வலி ராம் சிங்ஸ் மீனிங் கிடைக்குதா? யூஸ்வலாகவே அவன் பாடிட்டு தான் இருப்பான், பாடுவான் அப்படின்ட்டு. அப்போ இந்த யூஸ்வலி நீ எடுத்துட்டு உனக்கு மீனிங் கிடைக்குதா? ராம் சிங்ஸ், ராம் பாடுகிறான். அவ்வளோதான். அர்ஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புரியுதா? It is the additional element in the sentence. It answers for the question of where, when, why and how. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் அர்ஜென்ட் will remove form. நான் அதுக்கும் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் கிவ் கம்ப்ளீட் மீனிங்னு சொல்லியாச்சு. அந்த சென்டென்ஸில் வந்து எங்கே வேணாலும் அந்த இது வரலாம். இன்பிட்வீன் த சென்டென்ஸ்லேயும் வரலாம், இல்லை ஃப்ரம் த சென்டென்ஸ்லேயும் வரலாம், அல்லது ஃபைனல் ஃபுல் ஸ்டாப்க்கு முன்னாடியே அந்த அர்ஜென்ட் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்த்தது. அப்போது சப்ஜெக்ட்னா என்ன? The sentence talk about what? அந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதோ அதுதான் அங்கே சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்கோம்? இட் இஸ் ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் பீயிங்காகவும் இருக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் வேர்ப் டசன்ட் மேக் அ கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டும் வேர்பும் சேர்ந்து கடைசியாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தியா? தட் இஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வாட்ன்ற கொஷினுக்கும் ஆன்சர் கொடுக்கலாம், ஹூம் அப்படின்ற கொஷினுக்கும் நமக்கு ஆன்சர் பண்ணலாம். வாட் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுனா தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் தென் ஹூம் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் தட் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்கா? அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா கலர் பேஸ் பண்ணால் அது காம்ப்ளிமெண்ட். ஆஃப்டர் த பி ஃபார்ம் வேர்ப் வரலாம். அண்ட் தென் சில வேர்ப்ஸ் லைக் ஃபியூ வேர்ப்ஸ் லைக் என்னென்னது? டிக்ளர்ட், மேட், எலெக்டட், செலக்டட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட், ஃபீல்,
லைக், மேட், நோ இந்த மாதிரி வேர்டுக்கு அப்புறமா வரக்கூடியது இது வந்து verb கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு வேர்டு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அடுத்தது அந்த காம்ப்ளிமெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வித்தவுட் ஆப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ் த காம்ப்ளிமெண்ட் இஸ் கம்மிங், தட் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அண்ட் இன் கேஸ் ஆஃப்டர் த object the complement is present, that is called a object complement. So that's it. And then final adjunct is nothing but it is an additional information. The additional information, it answers for the question of when, why, where and how. The when, where, why and how என்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். அட் த சேம் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் யூ ஹாவ் டு ரிமூவ் த வேர்ட், த சென்டென்ஸ் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங். ஓகேவா? ஸோ வித்தவுட் the sentence will give a complete meaning. So this is called a sentence pattern. Without any things you this is do that. Okay, I will give few questions about that. Already we have like Churchill. Okay va? So and now Dhoni இல்லையா? இப்போ தோனி வந்து சச்சின் என்ன சொல்லியிருக்காங்க, boost is the secret of my energy. That is the first question. ஓகே, நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்னில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் தென் செகண்ட் கொஷின் இஸ் வாட், ஹார்லிக்ஸ் மேக்ஸ் டாலர், ஸ்ட்ராங்கர் அண்ட் தென் ஷார்ப்பர். அப்போது செகண்ட் கொஷின் நமக்கு என்னது, ஹார்லிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அண்ட் தென் டாலர். இது நமக்கு செகண்ட் கொஷின் எடுத்துக்கலாம். தேர்ட் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, he is lying on the floor. He is lying on the floor. Fourth question, he placed on the shelf. He placed it on the shelf. He placed it on the shelf. Okay va? அடுத்தது fifth question, we consider the issue very important. We consider the issue very important. So I give the 5 questions to you. The first question is boost is the secret of my energy. And then second question is Horlicks make sharper, stronger and then taller. Third question is he is lying on the floor. He is lying on the floor. Fourth question is he placed it on the shelf. He placed it on the shelf. Fifth question, we consider the issue very important. We consider the issue very important. This is the 5 questions. This is tomorrow's homework as usual. You done it and then send to my numbers. Okay, thank you guys.